ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணணும்னு தாங்க நினைக்கிறேன். மந்த்லி வந்து என்னால் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இந்த தொழிலில், மினிமம் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து நான் வெளியில் போய் வேலை பார்க்குறத விட இதில் அதிகமாக சம்பாதிக்க முடியுமாக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறீங்க. அவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். அது என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோ இருக்க போது. நீங்க இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். நீங்க வந்து எந்த தொழில் பண்ணாலுமே வந்து ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நல்ல வருமானம் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்க கையில ஒரு மிஷின் மட்டும் இருந்தா போதும். கண்டிப்பா உங்களால நல்லா சம்பாதிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நிறைய பேர்ட்ட உங்களுக்கு பழக்கவழக்கம் இருக்கணும். நிறைய பேர் வந்து நீங்க தைக்கிறீங்கங்கிற விஷயத்த நிறைய பேருக்கு நீங்க கன்வே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும். அதே மாரி ஒரு ஆர்டர் வந்தாலும் நான் கரெக்ட்டா தச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி பெர்ஃபெக்ட்டா தச்சு பழகுனா மட்டும் தான் உங்களுக்கு இதுல நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியும். இன்னொன்னு இந்த தொழில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா, இந்த மெஷின் மட்டும் தான். அதனால உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேள நான் 30 நாள் வந்து இருக்கு மந்த்ல, அதுல 10 நாள் தாங்க ப்ளவுஸ் வருது, 10 நாள் வரமாட்டேங்குது அப்படின்னாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது. அந்த 10 நாள் வருமானம் இல்ல அவ்வளோதானே தவிர, மத்தபடிக்கு நம்ம கை காச போட்டு எதுவும் வாங்கி வைக்கிறது அந்த மாரி எதுவும் கிடையாது. எப்பவுமே வந்து ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட தைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 4 பேர கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம தச்சும் குடுக்கணும். இன்னொன்னு, எடுத்த உடனே நம்மளால வந்து இதுல 10,000, 15,000 சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து இப்ப அந்த தெருவுல வந்து வேற யாருமே தைக்க மாட்டாங்க. நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கட்ட குடுத்துருப்பாங்க. உங்கட்ட ரேட்ட கம்மியா இருக்கு அப்படிங்கறதுக்காகவும் குடுத்துருப்பாங்க. அப்படி பழக்கமாயி நெறைய பேர் வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால 1 மாசத்திலேயே வந்து ரூ. 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இல்லக்கா நான் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புதுசு. நான் வந்து இப்ப தான் வெளியில வந்து நான் தைக்கிறேங்கிறதே சொல்றேன். பக்கத்து வீட்லலாம் கேட்டுருக்கேன். அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் 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 டைம் எடுக்கும். நீங்க நல்லா தைக்கிறீங்கன்னு நெறைய பேருக்கு தெரியணும். உங்ககிட்ட தைக்கிறவங்க ப்ளவுஸ பார்த்து நீங்க எங்க தச்சீங்கன்னு மத்தவங்க கேட்கணும். அவங்க வந்து உங்கள கை காமிக்கணும். இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களால தைக்க முடியாத அளவுக்கு ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சுரும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். என் தொழில பொறுத்தவரைக்கும் முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, நம்ம எப்ப ஃபோன் அடிச்சாலும் எடுக்கணும். நான் நெறைய வீடியோல இத சொல்லியிருக்கேன். ஃபோன் வந்து கையில அவைலபிளா வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா, நமக்கு எப்ப ஆர்டர் வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம நெனைப்போம், நேத்தா ஆர்டர் வரலையே, இன்னைக்கு எங்க வரவா போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்ப வேணாலும் நமக்கு ஆர்டர் வரும். அதனால அவைலபிளா இருக்கணும். இன்னொன்னு, ஒரு சில பேருக்கு வந்து அவசரமா நான் தச்சு குடுக்கணும் அப்படின்னாலும், தச்சு குடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கஸ்டமர் அதிகமா அதிகமா வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நைட்டு குடுத்துட்டு சில பேர் காலையில கேட்பாங்க. அவசரமா கேட்டிருப்பாங்க. எல்லாருமே எல்லா டைமும் அப்படி கேட்க மாட்டாங்க. எமர்ஜென்சில கேட்பாங்க. அப்ப அவங்க கேட்கும்போது நம்ம தச்சு குடுத்தோம்னா, அவங்களுக்கு நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். அந்த பொண்ணு வந்து எமர்ஜென்சின்னு சொன்னோம். தச்சு குடுத்தா, இனி வர்ற ப்ளவுஸ அவளுக்கு குடுப்போம் அப்படிங்கிற மாரி எண்ணம் வரும். அதே மாரி நீங்க கஸ்டமர் அதிகப்படுத்த அதிகப்படுத்த தான் வருமானமும் அதிகமா இருக்கும். வீட்ல தைக்கிறவங்களுக்கு மைனஸான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப நாளா தைக்கிறேன் அப்டின்னாலும் சரி, இல்ல புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காசு வந்து பெறவு குடுக்குறேன். அடுத்த வாரம் தர்றேன். அ 10 நாள் கழிச்சு தர்றேன். இப்டின்னு சொல்லிட்டு போனாங்க அப்டின்னா, அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா நம்மகிட்ட பைசா வரவே வராது. அதனால எக்காரணத்த கொண்டும் கடனுக்கு தைக்காதீங்க. இப்ப 5 ப்ளவுஸ் குடுத்துருக்காங்கன்னா, 3 ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் வாங்கிட்டு 2 ப்ளவுஸ் நான் லேட்டா தரேன்னு சொன்னா பரவால்ல. ஒரு ப்ளவுஸ் குடுத்துட்டு ரூ. 100க்கு நீங்க 10 தடவ நான் ஃபோன் பண்ணி தான் சொல்லணும் அப்டின்னா, அந்த மாரி கஸ்டமர அவாய்ட் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, ஒரு சில பேர் வந்து கேட்கறதுக்கே தயங்குறீங்க. அமௌண்ட் தாங்கன்னு கேட்கவே தயங்குனோம்னா, அவங்க நம்மகிட்ட எப்படி குடுப்பாங்க அப்டிங்கிறது தெரியல. நம்ம வந்து கடன் கேட்கல. நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி தான் கேட்குறோம். அப்படிங்கும்போது நீங்க தைரியமாவே கேட்கலாம். இன்னொன்னு நம்ம வந்து அது கரெக்ட்டோ தப்போ, ஒரு சில பேர் என்னன்னா, அமௌண்ட் நீங்க கேட்டீங்கன்னா, "நீ என்ன தச்சிருக்க?" அந்த மாரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கணும். இத வந்து வருத்தப்படலாம் கூடாது. அவங்க வந்து அமௌண்ட் குடுக்குறதுக்காக நான் உங்கள ஏதோ குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஒரு சிலர் அப்படிதான் உண்டு. இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இது நெறைய இருக்கும். போக போக வந்து பழகிரும். இவங்க சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங்ல அந்த ரூ. 100 குடுக்குறாங்கன்னா, அந்த ரூ. 100க்கு நான் ஏதாவது சொல்லிட்டு தான் குடுப்பேன். நீங்க அங்கங்க கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு, கொஞ்சம் லைட்டா தையல் விட்ட மாரி இருக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் அந்த ரூ. 100 குடுப்பாங்க. அதனால அதெல்லாம் பத்தி நீங்க ஃபீல் பண்ணாம, நீங்க தச்சதுக்கு காசு வந்து கரெக்ட்டா வாங்குங்க. ரொம்ப தெரிஞ்சவங்கக்கா, எனக்கு வந்து எப்பவுமே வந்து குடுப்பாங்க. ஒரு 1ஆம் தேதி சம்பளம் போட்டோன தான் தருவாங்க அப்படின்னா, ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா. இல்லன்னா, அந்த கடன் குடுத்து நீங்க பழக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவங்க வந்து அத பழகிட்டே தான் இருப்பாங்க.
உங்களால வந்து அவங்கள அத ஸ்டாப் பண்ண வைக்கவும் முடியாது. அதனால நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே புது கஸ்டமரா இருந்தாலும் சரி, இல்ல பழைய கஸ்டமரா இருந்தாலும் சரி, அமௌண்ட் குடுத்துட்டு ப்ளவுஸ் வாங்குங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த தொழில பொறுத்தவரைக்கும் நீங்க இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நெறைய சம்பாதிக்க முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறோமோ, அந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும். நான் எத்தன ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தச்சாலும், இப்ப நான் 5 ப்ளவுஸ் தச்சேன்னா எனக்கு ரூ. 500. நான் சொல்றது நார்மல் ப்ளவுஸ். அதே இது நான் 5 ப்ளவுஸ் லைனிங் தச்சேன் அப்படின்னா ரூ. 1000 என் கையில இருக்கும். இதே மாரி நீங்க எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறீங்க, அத பொறுத்து தான் மாறும். இன்னொன்னு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ப்ளவுஸே நான் ஒரு நாள் ஃபுல்லா தைக்கிறேன்க்கா, அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா போக போக உங்க டைம கம்மி பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா தைக்கிறத ஒரு ஹாஃப் டேல முடிக்கிற மாரி பாருங்க. அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரத்துல முடிக்கிற மாரி பாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1 ஹவர்ல தைக்கிற மாரி பிளான் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க பிராக்டிஸே ஆனா அத கொண்டு வந்துரும். ஒரு டெய்லி வந்து 1 ஹவர் தான் ஒரு ஃபுல் டேயும் தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க டெய்லி அத பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கே கையில ஸ்பீடு வந்துரும். மிஷின் வந்து ஹேண்டில் பண்றது வந்துரும். தானாவே சீக்கிரமா தைக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து மிஷின் வந்து உட்கார்றதுனால எனக்கு வந்து ஹீட்டா இருக்குக்கா. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹீட் பாடியா இருக்கு. மிஷின்ல உட்கார்றதுனால ரொம்ப ஹீட் ஆகுது உடம்பு அப்டின்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள நீங்க வந்து சாப்பிடுறது மூலியமா எடுத்துக்கோங்க. ஒரு இளநீ குடிக்கிறது, இல்ல ஜூஸ் ஏதாவது போட்டு வச்சு குடிக்கிறது, தண்ணி நெறைய குடிக்கிறது, இந்த மாரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது ஒண்ணும் பெருசா தெரியாது. அந்த ஸ்டார்ட்டிங்ல பழகுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பழகி தைக்க ஆரம்பிச்சு, டெய்லி வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா, அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதுக்கு தக்கன உங்களுக்கு ஃபுட்டுல நீங்க வந்து அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராம இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தா போதும். 3 மணி நேரங்கிறது, நான் காலையில ஒரு 8 மணிலேருந்து நைட்டு வந்து ஒரு 8 மணிக்குள்ள ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா, தாராளமா உங்களுக்கு ரூ. 600 வரைக்கும், அதாவது லைனிங்னா ரூ. 600 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இல்ல நான் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்டின்னா, ரூ. 300 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். நான் சொல்றது வந்து நீங்க 1 ஹவர் தைக்கிறதா இருந்தா கூட, ஒரு நாளைக்கு ரூ. 300 சம்பாதிக்க முடியும். இல்ல ரூ. 600 சம்பாதிக்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு. இன்னொன்னு, நீங்க தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்டின்னாலே, யாருக்குமே வந்து ப்ளவுஸே வரல அப்படிங்கிற மாரிலாம் இருக்காது. அது வந்து இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம வீட்ல ப்ளவுஸ் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் வந்து தைக்கவா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுமே தவிர, மத்தபடிக்கு வீட்ல ப்ளவுஸ் இருக்கும். நீங்க சண்டே தவிர மத்த நாள்ல எல்லாமே வந்து ஒரு ப்ளவுஸா தைக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணுங்க. நம்ம 1 வாரம் தைக்காம உட்டு திரும்ப போய் மிஷின்ல உட்கார்ந்தா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். அதனால முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே, நீங்க வந்து டெய்லி அத பிராக்டிஸா பண்ணுங்க. டெய்லி நான் இந்த டைம் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிற மாரி பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு இந்த தொழில் மேல ஒரு ஈர்ப்பு வரும். இன்னொன்னு உங்களுக்கு நெறைய சம்பாதிக்கவும் முடியும். நான் வந்து மிஷின்ல எவ்வளோ நேரம் உட்கார்றேனோ, அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்குமே புரியும். இந்த மந்த் அதாவது ஏப்ரல் மந்த் மட்டும் நான் வந்து தச்ச அமௌண்ட் எவ்வளவு அப்டின்னா, ரூ. 22,740 தச்சிருக்கேன். இந்த அமௌண்ட் வந்து இந்த மந்தோடது மட்டும் தான். போன மந்த் இத விட அதிகமாவும் இருக்கலாம், இல்ல கம்மியாவும் இருக்கலாம். இல்ல வர்ற மந்த்ல நான் கம்மியா கூட தைக்கலாம். அது வந்து வர்றத பொறுத்து. ஒரு சில டைம் வந்து கம்மியா தான் இருக்கும். ரூ. 10,000க்கும் தச்சிருக்கேன். ரூ. 10,000 கீழ குறைஞ்சது கிடையாது. ஆனா ரூ. 10,000க்கு கொஞ்சம் மேல, அதான் ரூ. 12 அந்த மாரி தச்சிருக்கேன். போன மாசம் வந்து நமக்கு வந்து 22,750 தச்சிருக்கேன். நீங்களுமே வந்து போன மந்த் எவ்வளோ சம்பாதிச்சீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இத சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் நெனப்பாங்க, வீட்ல இருந்து தச்சு உன்ன என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சொல்றேன். இவ்வளோ ரூபா சம்பாதிக்க முடியும். இதுக்கு மேலயுமே சம்பாதிக்க முடியும். அது வந்து நம்ம விருப்பம் தான். இதுல வந்து எல்லாருமே அமௌண்ட் உங்களுக்கு குடுத்துருவாங்களாக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல. ஒரு சில பேர் வந்து 1ஆம் தேதி ஆனோனே அமௌண்ட் போட்டு விடுவாங்க. மொத்தமா போட்டு விடுவாங்க. ஒரு சில பேர் வந்து தச்சு 15 நாள் கழிச்சு குடுப்பாங்க. அப்படியும் இருக்காங்க ஒரு சில பேர். நான் நெறைய பேர் வச்சுக்க மாட்டேன் அப்படி. ஒரு ஒரு ரொம்ப நமக்கே தெரியும்ல, இவங்க கரெக்ட்டா ஏமாத்த மாட்டாங்க. அந்த மாரி ஒரு 2, 3 பேர் இருப்பாங்க. மத்தபடிக்கு எல்லார்ட்டயுமே நான் வந்து அத பழகிட்டேன். காசு குடுத்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் பழகிட்டேன். ஒரு சில பேர்லாம் வந்து ப்ளவுஸ் குடுக்கும்போதே காசும் குடுத்துட்டு போயிருவாங்க. தச்சு வச்சுருங்கக்கா வந்து வாங்கிக்கிறேன்னு. அதனால நீங்க வந்து இத தான் நீங்க வந்து மெயினா பார்க்கணும். நான் அமௌண்ட் இவ்வளோ தச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, வீட்ல இருந்தும் உங்களால இப்படி வந்து சம்பாதிக்க முடியும். இந்த தொழில் உங்களுக்கு தெரியும். வீட்ல வந்து மிஷின் சும்மா இருக்கு அப்டின்னா, ஒரு நைட்டி வந்து அடிச்சு குடுக்குறது, அதுக்கப்புறமா வந்து சாரி முந்தி அடிச்சு குடுக்குறது, இந்த மாரி ஸ்டார்ட் பண்ணி நெறைய வழியில இதுல வந்து சம்பாதிக்க முடியும். உங்களால எனக்கு டைமே பத்தல அப்டின்னா கூட, ஒரு 1 ஹவர், 2 ஹவர் உட்கார்ற மாரி பாருங்க. ஏதோ ஒரு அது வந்து அந்த ஒரு பால் செலவுக்கோ, ஏதோ ஒரு உங்களோட தேவைக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப மாசம் வந்து நான் ஒரு ரூ. 1000 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த மாசம் நான் ரூ. 1500 சம்பாதிக்கணும், ரூ. 2000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானா வந்துரும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க வந்து இப்ப கம்மியா கிடைக்குது, இதே மாரி கிடைச்சா நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு யோசிக்காம, நெறைய கஸ்டமர உருவாக்க ட்ரை பண்ணுங்க. நெறைய பேருக்கு சொல்லுங்க, நான் தைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த.
நம்ம கரெக்ட் டைம்க்கு குடுக்குறது வந்து நெறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்ல. இந்த வீட்ல இருந்து தைக்கிறவங்கட்ட குடுக்குறவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்கிட்டயே ஒரு சில பேர் புதுசா வர்றவங்களே சொல்லுவாங்க. "ஏக்கா எங்க தெருவுலயே வந்து 4, 5 பேர் தைக்கிறாங்க. அவங்க வந்து குடுத்தேன்க்கா, 1 மாசம் ஆகுது குடுக்க மாட்டேக்காங்க. நான் இந்த ப்ளவுஸ வந்து அப்புறம் தைக்க வேண்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்து தான் தர்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே வந்து அந்த மாரி இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கேட்கற டயத்துல கரெக்ட்டா குடுக்குற மாரி நீங்க பார்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு என் தொழில நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியும். நீங்க ட்ரை பண்ணாமயே எனக்கு முடியாது, எனக்கெல்லாம் வராது அப்டின்லாம் யோசிக்காதீங்க. இதுல நல்லா சம்பாத்தியம் பண்ண முடியும். உங்க கையில தான் இருக்கு. நீங்களே உங்களுக்கு வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. நான் இந்த மாசம் இவ்ளோ சம்பாதிக்கணும். நான் இந்த வாரம் இவ்ளோ சம்பாதிக்கணும் அப்டிங்கிறத நீங்களே டார்கெட் வச்சு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து அத சுறுசுறுப்பா பண்ண முடியும். எப்பவுமே வந்து ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். போக போக நீங்க பழகிட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் உங்களால தச்சு குடுக்க முடியல அப்டிங்கிற ரேஞ்சுக்கு ப்ளவுஸ் வர ஆரம்பிச்சுரும். அப்ப யோசிப்பீங்க, "எப்பா என்னால முடியல. எனக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் குடுங்க" அப்டிங்கிற லெவலுக்கு ப்ளவுஸ் வரும். அதனால நீங்க இந்த தொழில்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்லா சம்பாதிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கண்டிப்பா வந்து நல்லா சம்பாதிங்க. நீங்களுமே இந்த மாசம் எவ்வளோ சம்பாதிச்சீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அவங்களுமே வந்து இந்த தொழில வந்து எடுத்து பண்ணணும்னு நெனப்பாங்க. அதனால கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.